வணக்கங்க. அதாவது பேரண்ட்ஸ் ஒரு அம்மா, அப்பா உங்களுக்கு பசங்க பிள்ளைங்க இருக்கிறாங்க. அப்போ ஃபஸ்ட்டு பையன், 2வது பொண்ணு இப்படி இருக்குது. அப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா, உங்கள் ஃபஸ்ட்டு பையன் வந்து சொன்னபடி கேட்க மாட்டார். எதை எடுத்தாலும் அவர் ரிஸ்க்கு போகிறார் வர்றார் அப்படின்னு சில பேரண்ட்ஸ்லாம் என்கிட்ட வந்து நிறைய குறைகளாக சொல்லுவாங்க. என் ஃபஸ்ட்டு பையன் சொன்னபடியே கேட்குறது இல்லைங்க, ரொம்ப இதாக போகிறான், படிக்க மாட்டேங்கிறான், ஒன்றுமே புரியல, அப்படி தான் வந்து பேரண்ட்ஸே என்கிட்ட கேட்குறாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, உங்கள் லக்கணத்துக்கு ஃபஸ்ட்டு குழந்தை அப்படி சொல்லக்கூடாது. உங்கள் லக்கணத்துக்கு 5ஆம் இடங்கிறது ஃபஸ்ட்டு குழந்தை, 2வது குழந்தைங்கிறது 7ஆம் இடம், நண்பர் ஃப்ரெண்டு மாதிரி உங்களுக்கு. அப்போ ஃபஸ்ட்டு குழந்தை சொன்னடி கேட்கலையா, 2வது குழந்தை சொன்னடி கேட்கலையா, மெயின் பாயிண்ட் அதான். இல்லை உங்கள் கணவரே சொன்னடி கேட்கலையா, கணவர்னால் 7ஆம் இடம், கணவர் சொன்னடி கேட்க மாட்டார், அவர் இஷ்டத்துக்கு போகிறாரு அப்படின்னா, கணவரையும் நம்ம கண்ட்ரோலில் கொண்டாடலாம், ஃபஸ்ட்டு பையனையும் கண்ட்ரோலில் கொண்டாடலாம், 2வது பிறந்தது அந்த உங்கள் பொண்ணையும் நீங்கள் உங்கள் கண்ட்ரோலில் கொண்டு வந்துடலாம், உங்கள் கண்ட்ரோலில் வச்சுக்க முடியும். எப்படிங்க சார் எப்படி வச்சுக்க முடியும் அப்படின்னு கேட்டால், உங்கள் லக்கணத்துக்கு 5ஆம் இடங்கிறது பூர்வ புண்ணியம், புத்திரன், நன்னடத்தை, குழந்தையும் சொல்லக்கூடாது. உங்களுக்கு 5ஆம் இடம் அது ஃபஸ்ட்டு குழந்தை. அப்போ அந்த ஃபஸ்ட்டு குழந்தைய பாருங்கள், அந்த ஃபஸ்ட்டு குழந்தை சொன்னடி கேட்கல, அதாவது ரொம்ப படிப்புலையும் சரி எல்லாத்துலேயுமே ஒரு சரியில்லாத போக்கு போயிட்டுருக்கு அப்படின்னு உங்களுக்கு மனசு தட்டால், நேராக உங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு போய் 5 விளக்கு, அகல் விளக்கு, நெய் தீபம், ரெட்டைத்திரி போடுங்க, 2 திரி ரெட்டைத்திரி போடுங்க. ரெட்டைத்திரி போட்டு நீங்கள் வழிபடிச்சுட்டு வாங்க உங்கள் குலதெய்வம் கோயிலில். உங்கள் ஃபஸ்ட்டு குழந்தை, உங்கள் ஃபஸ்ட்டு பையன் உங்கள் கண்ட்ரோலில் வருவார். குலதெய்வம் தான் உங்களுக்கு மெயின். அப்போ அந்த குலதெய்வம் வந்து உங்கள் கண்ட்ரோலில் உங்கள் பையனை கொண்டாந்துருவார். மேட்ரே அவ்வளோதான். ஆண் தெய்வமாக இருந்தால் அம்மாசை போய் வழிபடிச்சுட்டு வாங்க, பெண் தெய்வமாக இருந்தால் பௌர்ணமி போய் நீங்கள் வழிபடிச்சுட்டு வாங்க. இதை செய்யலாம். இல்லை இது நாங்கள் அகல் விளக்கு போட முடியல, எங்களுக்கு கொஞ்சம் வசதி வாய்ப்பு இருக்குது அப்படின்னா 9 மூடி, அதாவது 5 மூடி இல்லைன்னா ஒரு 9 மூடி தேங்காயில் நெய் ஊற்றி ரெட்டைத்திரி போட்டு நீங்கள் விளக்கு போட்டு வாங்க. உங்கள் ஃபஸ்ட்டு பையன் சொன்னடி கேட்பார். சரிங்க, 2வது பிள்ளை எங்கள் சொன்னடி கேட்கலைங்க, 2வது பிள்ளை சொன்னடி கேட்கலைன்னா 7ஆம் இடம், 2வது பிள்ளைங்கிறது வந்து 7ஆம் இடம், நண்பர் கூட்டாளி. அப்போ 7ஆம் இடங்கிறது உங்களுக்கு கணவர். அப்போ உங்கள் கணவரும் உங்கள் பேச்சை கேட்க மாட்டாரு, அவர் போகிற போக்கில் போகிறாரு, வருமானம் இல்லாமல் பண்ணிகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னா, 2ஆம் இடம்னு 7ஆம் இடங்கிறது வந்து உங்கள் ஃபஸ்ட்டு 2வது குழந்தை. அப்போ 2வது குழந்தை 7ஆம் இடம், அதே இன்னத்துக்கு வந்து 7ஆம் இடங்கிறது உங்களுடைய கணவர். 7ஆம் இடம்னா நண்பர் கூட்டாளி அப்படி சொல்லக்கூடாது. நீங்கள் வந்து பாருங்க, இஷ்ட தெய்வம்னு வேண்டுறீங்களவா, குலதெய்வத்துக்கும் வேண்டிக்கலாம், இஷ்ட தெய்வம்னு சொல்லக்கூடாது. 7ஆம் இடம் நண்பர் கூட்டாளி அப்படி சொல்லக்கூடாது, இஷ்ட தெய்வம்னு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அப்போ அந்த இஷ்ட தெய்வத்துக்கு நீங்கள் அதே நேரத்துக்கு, அதாவது இஷ்ட தெய்வம் 7 விளக்கு போடலாம், அகல் விளக்கில் நெய் தீபம் போடலாம், அதில் ரெட்டைத்திரி தான் போட்டு நீங்கள் வழிபட வச்சிங்கன்னா உங்களுடைய பொன் குழந்தை உங்கள் சொன்னடி கேட்கும், உங்கள் கணவர் உங்கள் சொன்னடி கேட்பாங்க. 7ஆம் இடம்னா நண்பர் கூட்டாளி. அப்போ பாருங்களேன், அப்போ அந்த 7ஆம் இடம் இல்லை அப்படின்னா 7 மூடி தேங்காய், என்னங்க 7 மூடி, அப்போ அப்போ மொத்தம் வந்து 7 மூடி தேங்காய், அதாவது தேங்காய் மூடியில் நீங்கள் நெய் ஊற்றி 2 திரி போட்டு நீங்கள் அதை விளக்கு பருத்தி வச்சு, இஷ்ட தெய்வம் உங்கள் இஷ்ட தெய்வம் சமயவரத்தாலாக இருக்கலாம், ஊரணிக்காளி துர்க்கியம்மனாக கூட இருக்கலாம், துர்க்கியம்மனாக இருக்கலாம், மாரியம்மனாக இருக்கலாம். அப்போ அந்த 7, அதாவது பார்த்திங்களா, நீங்கள் தேங்காய் மூடி 7 மூடியில் நெய் ஊற்றி இரட்டைத்திரி போட்டு நீங்கள் வழிபட வச்சுட்டு வாங்க. உங்கள் மூத்த பிள்ளையும் சரி, 2வது பிள்ளையும் சரி, கணவரும் சரி உங்கள் கண்ட்ரோலில் வந்து நிற்பாங்க. இதாங்க சாதகம். இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். நிறைய பேர்த்துக்கு இதை சொல்லி கணவரெலாம் கண்ட்ரோலில் நிற்கிறார், ஆட்கள் சாப்பிட்டவங்களாம் கண்ட்ரோலில் நிற்கிறாங்க, 2வது பிள்ளை கண்ட்ரோலில் நிற்குது. கண்டிப்பாக நல்லது நடக்கும். வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய ஃபோன் நம்பர் 95 14 77 10 74.